என் அன்புக்குரியவர்களே, அடிக்கடி தவறு செய்கின்றவன் அப்பாவி, ஒரு தவறுமே செய்யாதவன் மரக்கட்டை, தன்னை அறியாமல் தவறு செய்து தன்னை அறிந்து திரித்து கொள்கின்றவன் மனிதன். நாமும் மனிதனாக வாழ்வதற்கு முயற்சிப்போம் என்கின்ற சிந்தனையோடு இன்றைய நிகழ்வுக்குள் செல்கின்றோம். இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய ஆனந்த ஆரம்பத்தின் தலைப்பு, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். என்னடா இது ஏதோ ஒரு பாடல் வரி மாதிரி இருக்கு. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்குகின்ற போது வள்ளலாகலாம். அவ்வளோதான், அதான் கான்செப்ட். நம்ம ஊரில் சொல்லுவோம், இப்போ கார்த்திகை உங்களுக்கு தெரியும், அந்த மாதம் வந்தபோது கார்த்திகைக்கு பின் மழை இல்லை, கர்ணனுக்கு பின் கொடை இல்லைம்பாங்க. ஏன்? அவர் கொடுத்து 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 கொடுத்தே இருந்தாராம். அப்படி அவருக்கு கர்ணன் அப்படின்னாலே கொடை மகாராஜா. அதை அப்படியே வச்சுங்க. நம்ம ஊரில் ஒருத்தர் தான தர்மம் பண்ணிட்டா, அச்சா அதால் சாமி மாதிரி, என்ன மனசு அவருக்கு. ஏன்? மனுஷனை சுவாமிக்கு சமமாக பேசக்கூடிய ஒரே வார்த்தை எது தெரியுமா? கொடை கொடை கொடை, தர்மம் தர்மம். அதான் சொன்ன, அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அன்பில்லாதவன் எல்லா பொருளையும் தனக்குன்னு வச்சுப்பானா, அன்புடையவன் மற்றவனுக்கு ஈந்து கொடுத்து மகிழ்வானா. இதை அப்படியே வச்சுங்க. உங்கள் நகரத்தார்களுடைய வழிபாடு குறித்து நான் நிறைய பேசியிருக்கேன். நீங்கள் காரைக்குடி பக்கத்தில் பிள்ளையார்பட்டியோ இல்லை நம்ம சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய சிறுவாபுரி கோவிலோ அல்லது எந்த வழிபாடாக இருந்தாலும், நகரத்தார் செய்யக்கூடியதாக இருந்தாலும், அவர்களுடைய வேல் பூஜையாக இருந்தாலும், அவர்களுடைய எந்த இதாக இருந்தாலும் இறை வழிபாட்டில் ரொம்ப நம்பிக்கை கொண்டவர்கள். அவர்கள் கோவிலுக்கு, தான தர்மங்களுக்கு, கல்வி சாலைகளுக்கு, அறம் சார்ந்த விஷயங்களுக்கு நகரத்தார் செய்வதைப் போல இன்னொருவர் செய்வதற்கு யோசித்து பார்க்க வேண்டும். இதையும் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ சுவாமியும் மனுஷனும் சமம். எப்படி? சுவாமின்னா அவரை கடவுளாக பார்க்கல, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். எப்போ? வாரி வாரி வழங்கும்போது வள்ளலாகலாம். ஒரு வள்ளல் சாமிக்கு நிகராக சமமாக கருதப்பட்டார் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறதுக்கு சில செய்தியை, வாழ்வியல் விஷயங்களை, வரலாற்றை படித்து உங்களுக்கு புட்டு புட்டு வைக்க போகிறேன். ஒரு ரயில்வே ஸ்டேஷன், அந்த காலத்துலலாம் ஒரு வண்டி கிராஸ் பண்ணி போகிறதுக்கு இடையில 2 கேட்டை போட்டுருவாங்க. இப்போ மாதிரி நிறைய பிரிட்ஜ் எல்லாம் கிடையாது. அப்போ இந்த தரவழியாக போகிற வண்டி அப்படியே பல மணி நேரம் காத்து நிற்கணும். அப்படி ஒரு அம்பாசிடர் காரில் போகிற ஒருத்தர், ஒரு ரயில்வே லெவல் கிராசிங்னு பேர், அங்கே நிற்கிது. கார் கண்ணாடியை தட்டுறாங்க ஒரு வயதான மூதாட்டி. ஐயா ஐயான்னு கண்ணாடி திறக்குது. ஐயா, காலையிலேருந்து ரொம்ப கஷ்டப்படுறேன். இந்த தலைக்கு மேலே சும்மாடு வச்சு பாரமாக வச்சுருந்தேன், வெள்ளரி பிஞ்சு அப்படியே முத்து முத்தாக இருக்கும், கடித்தா ரொம்ப சுவையாக இருக்கும். ஏதோ ஒரு 5-10க்கு வாங்கினீங்கன்னா எனக்கு இன்றைக்கி பொழப்பு ஓடும். அந்த கை பைக்குள்ளே போய் ஒரு 100 ரூபா புது நோட்டு, மறந்துடக்கூடாது, நான் சொல்கிறது பல ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் நடந்தது. அப்படி கொடுத்துட்டு 100 ரூபாய்க்கானார். உன்னால் எவ்வளோ முடியுமா கை நிறைய எடுத்து கொடுமா. கொடுத்தாங்க. ஐயா, 100 ரூபாய்க்கு எனக்கு சில்லறை இல்லையா, நான் 100 ரூபாயை பார்த்து பல வருஷம் ஆச்சியான்னு தடமுடன்னு அந்த கூடைக்குள்ளே தேடி இருக்குது, சுருக்கு பையில் தேடி இருக்குது, பிரமிச்சு போச்சு. மூஞ்சி ஃபுல்லாக வேர்வை முத்துக்கள். அந்த காருக்குள்ளே இருந்தவர் சொன்னார், விருமா வச்சுக்கோ, நான் வந்துட்டு சில்லறை கேட்கல, வச்சுக்கோ அப்படின்னாராம். இது கேட்டு முடித்த உடனே அந்த உள்ளே இருந்தவர் வியக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சான். அந்த லெவல் கிராசிங்கை சுற்றி விளையாண்டு இருக்க சின்ன பசங்களெல்லாம் பாட்டி கைத்தட்டி கூப்பிட்டு இந்தாடான்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டு கூடைய குப்பரை எடுத்து இடுப்பில் வச்சுக்கிட்டு புறப்பட போனாங்களாம். அப்போ காரில் இருக்க ஒரு கூப்பிட்டிங்க, வாமா, விற்கிறது கொண்டு வந்து வெள்ளரியை எல்லாத்துக்கும் இலவசமாக கொடுத்துட்டா, நான் விற்றா என்ன கிடைக்க போகுது? 10 கிடைக்கும், இல்லை 15 கிடைக்கும். 100 ரூபா கொடுத்துட்டில்ல சாமி, அந்த பிள்ளைங்க சந்தோஷமாக சாப்பிட்டு போட்டோம். இப்போ அவன்தான் கொடையாளின்னு நினச்சோம், இந்த அம்மா தூக்கி சாப்பிட்டாங்க பாருங்க, எல்லாம் சந்தோஷமாக சாப்பிட்டு போட்டோம். ஏம்மா நீ என்ன பண்ணுவ? சாமி, உன் கையிலேருந்து காசு வாங்கினேன்ல, அந்த எண்ணம் எனக்கும் வந்துருச்சு.
என்னம்மா சொல்கிறேன்னா, உன் கையிலேருந்து காசு வாங்கினேன்ல, அந்த எண்ணெய் எனக்கு வந்துருச்சு, அதனால தான் வாரி கொடுத்தேன். நான் உன்னைய மாதிரி வள்ளல் கிடையாது, வள்ளல்கிட்ட காசு வாங்கின கை மனசனால் கொடுக்கணும்னு நினச்சேன்னாராம். அந்த அம்மா கைகூப்பி வணங்கினாங்களாம். அப்படி வணங்கப்பட்ட மனிதர் தான், மறந்துடக்கூடாது, வள்ளலாக இருந்த அழகப்ப செட்டியார். எப்படிப்பட்ட ஒரு இரக்க குணம் இருந்திருக்கணும். சுவாமியினுடைய பாதத்தை நீங்கள் அடையணும்னா பிறருக்கு ஏதேனும் தொண்டு செய்யணும், இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். சில பேர் பார்த்துருக்கீங்களா, கோவில் பிரசாதத்தை கூட யாராவது ஒருத்தர் தாமதமாக இருந்தால் அடுத்தவங்களுக்கு ஒரு வாய் கொடுத்துட்டு சாப்பிட மாட்டாங்க. பெருமாள் கோவிலில் சுண்டல் வாங்குறவன் ஆள் இல்லாத பக்கமாக திரும்பி சாப்பிடுவான், பொங்கல் வாங்குறவன் பின்னாடி போய் சாப்பிடுவான். சென்னையில் ஆஞ்சநேயர் கோயிலில் வடமாலை சாத்தி பிரசாதம் சாப்பிட்டா ரெண்டையும் உடைச்சி தனக்கு தான் குடும்பத்துக்கு கொடுத்துருவான். யாராவது ஒருத்தர் வாசலில் நின்னா ஒரு வில்லல் உடைச்சி கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறது இல்லை. பாருங்கள், அழகப்ப செட்டியார் எந்த விருந்து தன்னுடைய அலுவலகத்தில் நடத்தாலும் அடிப்படை பணியாளர் இல்லாமல் சாப்பிட மாட்டாராம். ஒரு நாள் 2 பேரும் காணுமா, உடனே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்கிட்ட உடனே என் காரை கொடுத்து அமுச்சு விடுங்கங்கிறாங்களாம். ஸ்லம்மி ஏரியாவுக்கு கார் போச்சான். அது அப்போ பெரிய விஷயம் இல்லை. உடனே அவங்கெல்லாம் என்ன ஏதுன்னாங்களாம். இந்த உங்கள் 2 பேரையும் கூப்பிட்டு வர சொன்னார். ஐயா காரில் நாங்கள் வரமாட்டோம், வரலன்னா அவர் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதே காரில் வராங்க, அவருக்கு சரிக்கு சமமாக உட்காந்து சாப்பிட்றாங்க. எப்பேற்பட்ட உயர்ந்த உண்ணம். தன்னிட்ட வேலை பார்க்குற அடிப்படை பணியாளரை கூட அறுசுவை உணவு விருந்துக்கு ஒரு வருஷத்தில் 50லேருந்து 75 நாள் அவருடைய அரண்மனையில் விருந்து நடக்குமா. அத்தனை பேருக்கு சமமாக சாப்பாடு போடுவாராம். யாராவது ஒன்று கேட்டால் கொடுத்துருவாராம். அவருடைய உச்சபட்சத்தை சொல்கிறாங்க பாருங்கள். இந்தியாவினுடைய முதல் பிரதமராக இருந்த நேரு சொன்னாராம், ஒரு டிக்ளரேஷன் கொடுத்தாராம், யாராவது 15 லட்சம் ரூபாய் பணமும் 300 ஏக்கர் நிலமும், மறந்துடாதீங்க, 15 லட்சம் ரூபாய் பணமும் 300 ஏக்கர் நிலமும் கொடுத்துட்டா அங்கே ஒரு பெரிய ஆராய்ச்சி கூடம் கட்டுறதுக்கு இந்தியா அனுமதிக்கும்னு செய்தியை சொன்ன அடுத்த நிமிஷம் 15 லட்சம் ரூபாய் பணத்தையும் 300 ஏக்கர் நிலத்துக்கான பத்திரத்தையும் கொண்டு போய் கொடுத்து வாங்கிட்டு வந்தது தான் காரைக்குடி மின் வேதியியல் ஆய்வக அரங்க அலுவலகம். அந்த யூனிவர்சிட்டியெல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கள். அப்போ பாரதி என்ன எழுதுகிறான், அன்னசத்திரம் 1000 வேண்டாம், ஆலயம் 16,000 வேண்டாம், அங்கொரு ஏழை சிறுவனுக்கு எழுத்தறிவித்தல் புண்ணியம் யாவினும் புண்ணியம். நம்ம சொல்கிறோம்ல, ஓராண்டு விதைநல் 10 ஆண்டு மரம் 100 ஆண்டு கல்வி கொடுன்னு. அப்போ இந்த மனிதன் எப்படி தெய்வ நிலைக்கு உயர்ந்திருக்கிறான்னா, பயணப்படுகின்ற போது ஒரு பாட்டிட்ட காசை கொடுத்துட்டு சில்லறை இல்லாமல் வாழுன்னு வாயார வாழ்த்துறான். தன் இல்லத்தில் தன் அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய கடைநிலை பணியாளரை தன் அரியாசனத்திற்கு அருகில் சரியாசனம் தந்து சாப்பிட வச்சிருக்கான். துரியோதனன் கர்ணனை நம்ம படிக்கிறோம், இதெல்லாம் பார்த்தது இல்லைல்ல. ஒரு மண்ணே நன்றாக இருக்க வேண்டும், அறிவு புரட்சி வர வேண்டும் என்பதற்காக தன் பொருளை தன்னுடைய நிலத்தை கொடுத்து கல்வி சாலைகளையும் ஆராய்ச்சியும் அமைக்கிறான் என்றால் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்குகின்ற போது வள்ளலாகலாம். இது ஒருபானை சோற்றுக்கு ஒரு சோறு. இன்னும் நிறைய சோறுகளை வரும் நாட்களில் பார்க்கலாம். நன்றி.